வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு அருமையான சிந்தனை கதையை பார்க்கலாம் வாருங்கள். தன்மானம் என்ற தலைப்பிலே. பள்ளி முடிந்ததும் அப்பாவை பார்க்க அவர் வேலை பார்க்கும் இடத்துக்கு அந்த சிறுமி சென்றார். அவள் அப்பா ஒரு உணவகத்தில் சர்வர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். 2 நாள் கழித்து அவளுக்கு பிறந்த நாள் வருவதால் பள்ளி முடிந்ததும் நேரடியாக தான் வேலை பார்க்கும் இடத்திற்கு வரச் சொல்லியிருந்தார் அப்பா. அதன்படி வந்து அப்பாவுக்காக காத்திருந்தாள் மகள். அப்பா சுறுசுறுப்பாக உணவை பரிமாறிக்கொண்டிருந்தார். சில வாடிக்கையாளர்கள் இன்முகத்துடனும் சிலர் எரிச்சலுடனும் அப்பாவை நடத்தினார்கள். சிலர் மெலிதாக அவமானப்படுத்தி பேசும்போதெல்லாம் இவளுக்கு ஒரு மாதிரி இருந்தது. 1/2 மணி நேரத்தில் முதலாளி வந்தார். அப்பா முதலாளி முன்னால் நின்றார். சார், சம்பளத்தில் கொஞ்சம் முன்பணம் கேட்டிருந்தேனே என்றார் அப்பா. என்னங்க அடிக்கடி இப்படியே கேட்குறீங்க? வேலைக்கு மட்டும் லீவு போட்டுட்டு போறீங்க? இல்லை சார், நான் கடைசியாக லீவு எடுத்து 2 மாதத்துக்கு முன்னாடி தான். அப்போ நான் தப்பாக சொல்கிறேனா? நான் பொதுவாக சொன்னேன், உன்னை குறிப்பிட்டு சொன்னேனா? ஹோட்டலை நடத்துகிறவேனா? இதை கூட சொல்லக்கூடாதா என்று முதலாளி கத்தினார். பலரும் திரும்பி பார்த்தார்கள். கத்தி முடித்த பிறகு அப்பாவிடம் 5000 ரூபாய் பணத்தை நீட்டினார் முதலாளி. அப்பா வாங்கி கொண்டு பணிவாக நன்றி சொன்னார். வெளியே வந்து இருவரும் துணிக்கடையை நோக்கி நடந்தார்கள். மகள் அமைதியாக நடப்பதை பார்த்து அப்பா மகளின் முகத்தை பார்த்தார். முகம் கலங்கி இருந்தது. மகள் கண்களிலே கண்ணீர் வருவதைப் போல் இருந்தது. என்னப்பா இது? எல்லோரும் இருக்கும்போது இப்படி உங்களை பேசுகிறாங்க, என்னால் தாங்கிக்கவே முடியலை. எனக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு வேணாம்ப்பா. சேச்சே, அப்படி சொல்லாதம்மா. உன் கூட வந்து இப்படி ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கறது தான் எனக்கு சந்தோஷம். அப்பாவுக்காக வா என்று சொல்லி மகளை அழைத்து சென்றார். நல்லதாக 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தார். மகள் மனநிலை மாறி இருந்தது. பின் இருவரும் ஒரு கேக் கடைக்கு சென்றார்கள். கேக் ஆர்டர் செய்து முன்பணம் கொடுத்தார்கள். அலங்கார பொருட்கள் விற்கும் கடைக்கு சென்று பலூன், வண்ணத்தாள்கள், ஜிகினா எல்லாம் வாங்கினார்கள். மளிகை கடைக்கு வந்து கேசரி, பஜ்ஜி செய்வதற்கான பொருட்களை வாங்கினார்கள். வாங்கிய பிறகு அப்பா கடன் சொன்னார். அதற்கு அந்த வயதான கடைக்காரர், என்னப்பா இது கடன் வைக்கிற புது பழக்கமாக இருக்கே, இனிமே இது மாதிரி செய்யாத. நான் யாருக்கும் கடன் கொடுக்கறதில்லை, முதல் தடவை கேட்கறதால கொடுக்கிறேன் என்றார். பிறகு அப்பா மகளை அருகில் உள்ள ஐஸ்கிரீம் கடைக்கு அழைத்து சென்றார். ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு இருக்கையில் அமர்ந்தார்கள். அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். மளிகை கடையில் சாமான் வாங்கும்போது உங்ககிட்ட தான் பணம் இருந்துச்சே, ஆனாலும் ஏன் கொடுக்கல? கடனுக்கு வாங்கினதுக்கு கடைக்காரர் தாத்தா என்ன சொன்னார்? அப்பா கேட்டார். கடுமையாக பேசினார். நான் சின்ன வயசுலேருந்தே அந்த மளிகை கடையில் தான் பொருள் வாங்குகிறேன். வாழ்க்கையில் முதல் தடவை அவருக்கு பணம் கொடுக்கலேன்னு சொன்னால் உடனே கோபப்பட்டார். சரியா? ஆமாம்ப்பா. இது மாதிரி நாம் துணிக்கடையிலும், கேக் கடையிலையும், அலங்கார பொருள் கடையிலும், ஐஸ்கிரீம் கடையிலும் பணம் இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அவங்களும் நம்மளை அவமானப்படுத்தி இருப்பாங்கப்பா. அப்போது நாம் இப்போ போன 5 கடையிலையும் அவமானப்பட்டிருப்போம் இல்லையா? ஆமாம்ப்பா. இப்படி 5 கடைகள் 5 வெவ்வேறு மனிதர்கள்கிட்ட அவமானப்படுறதுக்கு என் முதலாளி உரிமையோடு சொல்ல தாங்கிக்கலாமே. அதில் நான் என்ன குறைஞ்சா போயிடுறேன் சொல்லு? சிறுமி ஐஸ்கிரீம் தின்பதை நிறுத்திவிட்டு அப்பாவை பார்த்தார். அவளுக்கு எல்லாமே புரிந்தது. அப்பா தொடர்ந்தார். வாழ்க்கையை ரொம்ப உணர்ச்சிப்பட்டு மட்டும் பார்க்கக்கூடாது. என் முதலாளிக்கு நிறைய பொறுப்புகள், வேலைகள் தலைக்கு மேல் இருக்குது. அந்த டென்ஷனில் அவர் முன்ன பின்ன பேசலாம். எல்லாத்துக்கும் வார்த்தைக்கு வார்த்தை நான் அர்த்தம் எடுத்துக்க மாட்டேன். செயலில் அவர் எனக்கு நல்லது தான் செய்கிறாரு. வருஷம் உன் ஸ்கூல் ஃபீஸை பணத்தில் பாதி அவர் தான் கொடுக்குறாரு. பிறகு நான் இந்த சொல்ல வச்சு நான் ஏன் அவமானப்படணும்? இப்போ பாரு,
என் பொண்ணு முன்னாடி அவள் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்து நான் கம்பீரமாக தானே இருக்கேன். அவ்வளோதான் வாழ்க்கை. ரொம்ப எளிமையானது. அதாவது நம்மீது அக்கறை கொண்டவர்களும் உரிமை கொண்டவர்களும் நம்மை சில நேரங்களில் கடுமையாக கூட பேசலாம், கடுமையாக திட்டிவிடலாம். அது நம்மீது உள்ள அக்கறை, அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செயலில் அவர்கள் ஒருபோதும் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். ஆக அவர்கள் சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டால் பிறரிடம் இது போன்ற பல இடங்களில் அவமானப்படாமல் நம் வாழ்க்கையை வாழலாம். ஆக நண்பர்களே, உரிமையுள்ளவர்கள் சில நேரம் நம்மிடம் இது போன்ற சில விஷயங்களை அல்லது வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை பெரிதுபடுத்தாமல் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வாழ பழகிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த இனிய அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் காசி. நீங்கள் என் உறவுகள். நன்றி, வணக்கம்.